இளைஞர்களுக்கு முறையான பயிற்சியும் வாய்ப்பும் கொடுத்தால் யார் வேண்டுமானாலும் வெற்றி பெறலாம் என்று நிரூபித்து காட்டியவர் தலைவர் பி.கே. மூக்கையா தேவர் அவர்கள். 1971ஆம் ஆண்டு அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் தலைவர் படுகொலை செய்யப்பட்டதால் அகில இந்திய துணைத் தலைவராக இருந்த தலைவர் மூக்கையா தேவர் அவர்கள் அகில இந்திய தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1972இல் நிரந்தர தலைவராகவும் 1975ஆம் ஆண்டு பொதுச் செயலாளர் திரு ஆர்.கே. கல்துல்கர் அரசியலில் இருந்து விலகியதால் 1979 மார்ச் வரை கூடுதல் பொறுப்பாக பொதுச் செயலாளர் பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டார். 1979 மார்ச் 17, 18, 19 தேதிகளில் தலைவர் மூக்கையா தேவர் அவர்கள் தலைமையில் அன்றைய பீகார், இன்று ஜார்க்கண்ட் மாநிலத்தில் உள்ள ராம்காரில் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் மாநாடு நடந்தது. தலைவர் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் தலைவராக இருந்த பொழுது இடதுசாரி கூட்டணியை உருவாக்கி மேற்கு வங்காளத்திலும் திரிபுரா மாநிலத்திலும் காங்கிரஸ் ஆட்சியை வீழ்த்தி இடதுசாரி ஆட்சி அமைவதற்கு தலைவர் மூக்கையா தேவர் அவர்களே காரணமாவார்கள். தேசிய அரசியலில் தலைவர் பிரசித்தி பெற்றிருந்ததால் ஜனதா அரசாங்கம் துணை ஜனாதிபதியாக நியமனம் செய்வதற்கு பரிசீலனை செய்தது. தென்னகத்தைச் சேர்ந்த நீலம் சஞ்சீவி ரெட்டி ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டதால் தலைவர் மூக்கையா தேவர் அவர்களுக்கு துணை ஜனாதிபதி பதவி கிடைப்பது கை நழுவி போனது. தலைவர் மாநில அளவிலும் தேசிய அளவிலும் பல அரசியல் திருப்பங்களை உருவாக்கி தொடர்ந்து தேசத்திற்காக தொண்டாற்றி வந்தார். இதே போன்று அவருடைய மக்கள் பணி அளவிட முடியாதது. 1952ஆம் ஆண்டு வைகை அணை கட்டும் பொழுது ஆயிரக்கணக்கான கள்ளர் குடும்பங்கள் வீடுகளை இழந்து நின்றார்கள். சட்டசபையில் விடாது முயற்சி செய்து அவர்களுக்கு உரிய இழப்பீட்டை பெற்று தந்தார். 1953ஆம் ஆண்டு தமிழக முதல்வர் பெரியகுளம் வருகை தந்த போது வராக நதியின் குறுக்கே சோத்துப்பாறை அணை கட்ட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். அதன்படி சோத்துப்பாறை அணை கட்டப்பட்டு பெரியகுளம் தொகுதி வளமான பூமியாக மாறியது. 1956ஆம் ஆண்டு மொழிவழி மாநில மறுசீரமைப்பு நடைபெற்ற பொழுது தமிழகத்தின் எல்லை மாவட்டமான இடுக்கி மாவட்டத்தை தமிழகத்தோடு இணைக்காவிட்டால் எதிர்காலத்தில் முல்லை பெரியாறு அணை பெரும் பிரச்சனையாக உருவெடுக்கும் என்று முன்பே எச்சரித்தார். 1960ஆம் ஆண்டு வைகை அணையின் நீர்ப்பாசனம் உசிலம்பட்டி தொகுதிக்கு பயன்பட வேண்டும் என வலியுறுத்தி திருமங்கலம் பிரதான கால்வாய் உருவாவதற்கு காரணமாக இருந்தார். நீர் ஆதாரத்தின் அவசியத்தை அறிந்திருந்த தலைவர் கிருதுமால் நதி, குண்டாறு போன்ற நதிகளை புனரமைத்து பாதுகாக்க வேண்டும் என அன்றே குரல் கொடுத்தார். தேசிய நதிகளை இணைக்க வேண்டும் என்று முதலில் குரல் கொடுத்தவர் தலைவர் பி.கே. மூக்கையா தேவர்தான். வளர்ச்சி பணிகளின் அவசியத்தை நன்கு அறிந்திருந்த நமது தலைவர் 1952லேயே தேசிய விரிவாக்க திட்டத்தை உசிலம்பட்டி தொகுதியில் செயல்படுத்த வைத்தார். அதன் விளைவாக விவசாயிகளுக்கு வேண்டிய அடிப்படை வசதிகள் செய்து கொடுத்து விதை, உரம், கருவிகள் போன்ற இடுபொருட்கள் வழங்கப்பட்டு விவசாயத்தில் பெரும் வளர்ச்சி ஏற்படுத்தப்பட்டது. அவருடைய சீரிய முயற்சியால் உசிலம்பட்டியில் தாலுகா அலுவலகம் உருவாக்கப்பட்டது. உசிலம்பட்டி போன்ற சிறு நகரங்களிலும் வீட்டு வசதி வாரியத்தின் மூலம் நடுத்தர மக்களுக்கு அடுக்குமாடி வீடுகள் கட்டி கொடுக்க ஏற்பாடு செய்தார். இப்படி அவருடைய பணி பல்வேறு துறைகளில் சிறப்பாக இருந்து குறிப்பாக தனது இறுதி காலத்தில் நமது சமூக பெண்களும் உயர்கல்வி பெற வேண்டும் என்பதற்காக மதுரை திருநகரில் பெண்கள் கல்லூரி நிறுவுவதற்கு அனைத்து ஆரம்ப பணிகளும் தொடங்கப்பட்டு தனது மரணப்படுக்கையில் இருந்த பொழுதும் அன்றாடம் அது குறித்து விசாரித்து வந்தார். இப்படி இறுதி வரை கல்விக்காக வாழ்ந்து வந்த பாப்பாவட்டி கட்டமுத்து தேவர் மகன் மூக்கையா தேவரை கல்வி தந்தை என்று அழைப்பது சரிதானே? இந்த சாமானியன் படைத்தது வெறும் வரலாறு மட்டுமல்ல, ஜனநாயக நாட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு அரசியல்வாதியும் கட்டாயம் படிக்க வேண்டிய சிறந்த அரசியல் பாடம். ஆரியத்தின் நிழலோ, திராவிடத்தின் நிழலோ, இந்தியத்தின் நிழலோ படராத தனித்தமிழர் பூமி பிரமலை நாடு. தூர்ந்து தடயங்களை தூக்கி நிறுத்துகின்ற மனிதகுல நாகரீகத்தின் தொட்டில் பூமி பிரமலை நாடு. அந்த புண்ணிய பூமியிலிருந்து புறப்பட்ட ஆட்டு மந்தைகளில்
இறுதி வரை தனது புள்ளிகளை மாற்றிக்கொள்ளாத வேங்கை தலைவர் பி.கே. மூக்கையா தேவர் அவர்கள். உலக சந்தையில் நாங்கள் காணாமல் போன கை குழந்தையாக தவித்த போது எங்களுக்கு முகவரி தர முன் வந்தவர் தலைவர் மூக்கையா தேவர் அவர்கள். அடிக்கின்ற புயல் காற்றும் அடங்கி போகும், அடிக்கின்ற புயல் காற்றும் அடங்கி போகும், அடுத்து வரும் தலைமுறையும் நிமிர்ந்திருக்கும். அடுக்கி வைத்த கற்களை போல் தோற்றம் தரும் சகாரா மணல்வெளியில் நாங்கள் நடக்க நேர்ந்தாலும் நெஞ்சிருக்கும் வரை தலைவர் மாவீரன் மக்கள் தொண்டன் மூக்கையா தேவரின் நினைவிருக்கும், எங்கள் நெஞ்சிருக்கும் வரை நினைவிருக்கும். வாழ்க தேவர் நாமம், வளர்க மாபெரும் மக்கள் தொண்டன் பி.கே. மூக்கையா தேவர் புகழ். இந்த ஆவணப்படம் ஒரே நாளில் உருவாக உறுதுணையாக இருந்த பொறியாளர் எம். இளங்கோவன், வி.எஸ். நவமணி தேவர் சிந்தனை மையம், பி.கே. மூக்கையா தேவரின் தந்தை திருமதி எம். தங்கம்மாள், வழக்கறிஞர் காசிநாதன், சாமியார்பட்டி ஐயப்பசாமி, ஏ.ஆர்.பி. இலா ராமு, டாலர் இனியவன், சீர்மரபினர் நலச்சங்க ஒருங்கிணைப்பாளர் பல்லம் எம். பசும்பொன், ஜோதிமாணிக்கம் விருமாண்டி, பாப்பாவட்டி மதியத்தேவர் எம். சின்னன், வழக்கறிஞர் ஆர். திருப்பதி, திண்டுக்கல் சந்திரசேகர், உசிலை ஜெயச்சந்திரன், மதுரை சீமான் செல்வம், வி. ஆசைராஜா, எம். காசிராஜன், ஒளிப்பதிவாளர் அழகுரெட்டிவிட்டி சின்னன், அன்னை தெரசா இசைக்கூட இயக்குனர் சலீம், குரல் கொடுத்த பொறியாளர் புலவர் ப. இளங்கோவன், சீர்மரபினர் நலச்சங்க தலைவர் டாக்டர் எம். ஜெபமணி மற்றும் வாளாந்தூர் பாண்டி, அதன் தோழமை அமைப்புகளுக்கும் எங்களது நெஞ்சு நிறைந்த ஈரத்தமிழால் நன்றி கூறுகிறோம்.